வணக்கம். இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். ஹேர் ஸ்மூத்தனிங் என்பது முடி சுருள்வதை குறைப்பதிலும் கட்டுப்பாட்டிற்குள் வைப்பதிலும் கவனம் செலுத்தும் ஒரு சிகிச்சையாகும். கெரட்டின் அல்லது பிற மென்மையாக்கும் ஸ்மூத்தனிங் ஏஜென்ட் கொண்ட ஒரு குறிப்பிட்ட தீர்வை பயன்படுத்தும் செயல்முறையை உள்ளடக்கியது. ஹேர் ரீபாண்டிங் உடன் ஒப்பிடுகையில் இந்த செயல்முறை ஒரு தற்காலிக சிகிச்சையாகும். குறிக்கோள்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் ஹேர் ஸ்மூத்தனிங்க்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருள்களை பட்டியலிடவும், செயல்முறைக்கு கிளையண்டை தயார்படுத்தவும், ஹேர் ஸ்மூத்தனிங் செயல்முறையை செய்யவும் மற்றும் ஹேர் ஸ்மூத்தனிங்கின் தொடர்புடைய முரண்பாடுகளை விளக்கவும் முடியும். ஹேர் ஸ்மூத்தனிங்க்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருள்களைப் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். அவை டைமர், சலூன் கவுன், மிக்சிங் பவுல், ஸ்ப்ரே பாட்டில், ஸ்பேட்டுலா, செட்டிங் கிளிப், டெயில் கோம், வைட் டூத் கோம், அப்ளிகேட்டர் பிரஷ், நெக் கேப், ஷாம்பு, டவல், நியூட்ரலைசிங் ஷாம்பு, கண்டிஷனர், ப்ரொடெக்டிவ் கிளவுஸ், ப்ரொடெக்டிவ் கிரீம் மற்றும் ஸ்மூத்தனிங் கெரட்டின் சொல்யூஷன். ஒவ்வொரு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அமர்வுக்கு முன்பும் ஹேர் ஸ்ட்ரைட்னர், கோம்புகள், பிரஷ்கள் மற்றும் செக்ஷனிங் கிளிப்புகள் உள்பட அனைத்து கருவிகளையும் நன்கு சுத்தம் செய்யவும். முந்தைய சிகிச்சைகளில் இருந்து அழுக்கு அல்லது எச்சங்களை அகற்ற பொருத்தமான கிளீனிங் ஏஜென்ட் அல்லது டிஸ்இன்ஃபெக்டன்ட் பயன்படுத்தவும். கிளையண்டை வரவேற்பதற்கு முன் சிகிச்சை நாற்காலி சுத்தமாகவும் குப்பைகள் இல்லாததாகவும் இருக்க வேண்டும். செயல்முறைக்கு முன் உங்கள் கைகளை சோப்பு மற்றும் தண்ணீரில் கழுவுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சிகிச்சையின் போது கிளவுஸ் அணியவும் அறிவுறுத்தப்படுகிறது. ஹேர் ட்ரீட்மெண்ட் செயல்முறையை தொடங்குவதற்கு முன் கிளையண்டிடம் விருப்பத்தேர்வுகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் பற்றிய முக்கியமான தகவல்களை சேகரிப்பது அவசியம். கிளையண்ட் தனது சிகை அலங்காரம் மூலம் எதை அடைய விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்வது அதற்கேற்ப செயல்முறையை வடிவமைக்க உதவும். கிளையண்ட் ரசாயனங்களுக்கு ஒவ்வாமை இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், ஏனெனில் சிகிச்சையானது செயல்முறையின் போது கடுமையான ஒவ்வாமை எதிர்விளைவுகளின் அபாயத்தை அதிகரிக்கக்கூடும். இது அவர்களுக்கு பொருந்தாது. மேலும் கிளையண்ட் கடந்த 2 வாரங்களில் எவ்விதமான ரசாயன முடி சிகிச்சையையும் மேற்கொள்ளவில்லை என்பதை சரிபார்க்க வேண்டியது அவசியம். முடி ஒரு நிலையான நிலையில் இருப்பதையும் சமீபத்திய ரசாயன செயல்முறைகளால் ஏற்கனவே சேதமடையாமல் இருப்பதையும் இது உறுதிப்படுத்துகிறது. கிளையண்டின் உச்சந்தலை மற்றும் முடி வீக்கம், காயங்கள் அல்லது அவரது நிலைமை சிகிச்சையை பொருத்தமற்றதாக அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடியதாக உள்ளதா என்ற அளவில் அறிகுறிகள் இருக்கிறதா என்று மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். இதுபோன்ற பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் கிளையண்டின் உச்சந்தலை மற்றும் முடி ஆரோக்கியமான நிலையில் இருக்கும் வரை சிகிச்சையை தவிர்ப்பது நல்லது. சிகிச்சையை தொடங்குவதற்கு முன் கிளையண்டிடம் ஒப்புதல் பெறுவது அவசியம். சிகிச்சை செயல்முறை, சிகிச்சையின் சாத்தியமான பலன்கள், அபாயங்கள் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பக்கவிளைவுகள் உட்பட விரிவாக விளக்குவது இதில் அடங்கும். கிளையண்ட் செயல்முறை மற்றும் அதன் தாக்கங்களை முழுமையாக புரிந்து கொண்டவுடன் அவர்கள் ஒரு ஒப்புதல் படிவத்தில் கையொப்பமிடலாம். இது சிகிச்சையை தொடர அவரது விருப்பத்தை குறிக்கிறது. சிகிச்சையின் போது ஆறுதல் அவசியம். எனவே கிளையண்ட் செயல்முறை முழுவதும் எளிதாக இருப்பதை உறுதி செய்யும் வகையில் நிலைநிறுத்தப்பட வேண்டும். கிளையண்டின் ஆடைகள், ரசாயன கசிவிகள் அல்லது முடிவெட்டுதல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க அவரை ஒரு சலூன் கவுன் மூலம் மூடுவது அவசியம். தற்செயலான தொடர்பை தடுக்க அந்த கவுன் கிளையண்டின் தோள்களையும் மேல் உடலையும் முழுமையாக மறைக்க வேண்டும். கூடுதல் பாதுகாப்பை வழங்க கிளையண்டின் தோள்களில் ஒரு துண்டை விரித்து சலூன் கவுனை மூடவும். இது சேர்க்கப்பட்ட அடுக்கு சலூன் சேவையின் போது எந்தவொரு சாத்தியமான தயாரிப்பு ஸ்பிளாட்டர்கள் அல்லது ஹேர் கிளிப்பிங்களிலிருந்து அவர்களின் ஆடைகளை பாதுகாக்க உதவும். கெரட்டின் பயன்படுத்தி முடியை மென்மையாக்கும் செயல்முறை பின்வரும் படிகளை உள்ளடக்கியது. அவை: படி 1 முடியை தயார் செய்யவும், படி 2 முடியை பிரிக்கவும், படி 3 முடி கெரட்டின் தயாரிப்பை பயன்படுத்தவும், படி 4 ப்ளோ ட்ரை செய்யவும், படி 5 ஹேர் ஸ்ட்ரைட்னிங் செய்யவும். இப்பொழுது ஒவ்வொரு படிநிலையும் விரிவாக பார்ப்போம். கெரட்டின் ட்ரீட்மெண்ட் மூலம் சிறந்த முடிவுகளை அடைய சுத்தமான முடியுடன் தொடங்குவது அவசியம். எனவே கிளாரிஃபையிங் ஷாம்பூவுடன் முடியை நன்கு கழுவவும். கெரட்டின் சிகிச்சையானது முடியை திறம்பட ஊடுருவிச் செல்வதை உறுதி செய்யும் வகையில் இந்த வகை ஷாம்பூ எச்சங்கள், எண்ணெய்கள் அல்லது தயாரிப்புகளை அகற்ற உதவி செய்கிறது. கழுவிய பின் அதிகப்படியான தண்ணீரை அகற்ற தலைமுடியை மெதுவாக டவல் மூலம் உலர வைக்கவும். அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு முன்
முடியில் ஈரப்பதம் இருக்க வேண்டும், ஆனால் அதிக ஈரமாக இருக்கக்கூடாது. எந்தவொரு ரசாயனத்தையும் பயன்படுத்துவதற்கு முன் ஒரு புரொடெக்டிவ் கிரீம் மயிரிழை முழுவதையும் சுற்றி மற்றும் காதுகளுக்கு மேலும் கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டும். இது ஒரு தடையாக செயல்படுகிறது மற்றும் ரசாயனங்களால் ஏற்படக்கூடிய எரிச்சலிலிருந்து தோலின் சென்சிட்டிவ் பகுதிகளை பாதுகாக்க உதவுகிறது. சீரான பயன்பாடு மற்றும் முழுமையான கவரேஜை உறுதி செய்ய முடியை சிறிது பகுதிகளாக பிரிக்கவும். முடியின் மேல் பகுதிகளை கிளிப் செய்யவும் அல்லது கட்டவும். ஒரு நேரத்தில் ஒரு பகுதியுடன் வேலை செய்யவும். முடியின் தடிமன் மற்றும் நீளத்தைப் பொறுத்து நீங்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பிரிவுகளை உருவாக்க வேண்டியிருக்கும். கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பயன்படுத்துவதற்கு முன் உற்பத்தியாளரால் வழங்கப்பட்ட குறிப்பிட்ட வழிமுறைகளை கவனமாக படிக்கவும். ஒவ்வொரு தயாரிப்புக்கும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள் இருக்கலாம். இப்பொழுது முடியின் முதல் பகுதிக்கு கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டை பயன்படுத்தத் தொடங்குங்கள். ஒரு அப்ளிகேட்டர் பிரஷ் அல்லது சீப்பை பயன்படுத்தி முடியின் வேர்கள் முதல் முடியின் முனைகள் வரை சமமாக விநியோகிக்கவும். ஒவ்வொரு இழையும் கெரட்டின் கரைசலுடன் நன்கு பூசப்பட்டிருப்பதை உறுதி செய்து கொள்ளவும். உங்கள் தலை முழுவதும் கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டால் மூடப்படும் வரை அனைத்து பிரிவுகளுக்கும் இந்த செயல்முறையை தொடரவும். எச்சரிக்கை: அதிகப்படியான தயாரிப்பை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், ஏனெனில் இது அதிகப்படியான உருவாக்கம் மற்றும் சீரற்ற விளைவுக்கு வழிவகுக்கும். தலை முழுவதும் இந்த செயல்முறை செய்யப்படும் வரை அனைத்து பிரிவுகளுக்கும் இந்த செயல்முறையை மீண்டும் செய்யவும். கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பயன்படுத்திய பிறகு முடியை உலர்த்துவதற்கான நேரம் இது. பிரஷின் இயக்கத்தை தொடர்ந்து காற்றோட்டத்தை கீழ்நோக்கி இயக்க நேசல் முனை இணைப்புடன் கூடிய ப்ளோ ட்ரையரை பயன்படுத்தவும். இந்த நுட்பம் கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டை சீல் செய்யவும் அடுத்த கட்டத்திற்கு உங்கள் தலைமுடியை தயார் செய்யவும் உதவும். உலர்த்தும்போது உங்கள் முடியை மென்மையாக்க உதவும் ஒரு வட்ட பிரஷை பயன்படுத்தவும். இந்த படி கெரட்டின் சிகிச்சையில் பூட்டுவதற்கு உதவுவது மட்டுமில்லாமல் உங்கள் தலைமுடிக்கு அளவையும் பிரகாசத்தையும் சேர்க்கிறது. முதலில் ஹேர் ஸ்ட்ரைட்னரை எடுத்து அதை இயக்கவும். தலைமுடியில் பயன்படுத்தத் தொடங்குவதற்கு முன் ஸ்ட்ரெய்ட்னரை விரும்பிய வெப்பநிலைக்கு சூடாக்கும் வரை காத்திருக்கவும். இதற்கிடையில் முடியை சிறிய மற்றும் நிர்வகிக்கக்கூடிய பிரிவுகளாக பிரிக்க செட்டிங் கிளிப்பை பயன்படுத்தவும். இப்பொழுது உங்கள் தலைமுடி பிரிக்கப்பட்டுள்ளது. ஹேர் ஸ்ட்ரைட்னரை பயன்படுத்தி ஒவ்வொரு உட்பிரிவையும் நேராக்க வேண்டிய நேரம் இது. ஃபிளாட் அயனில் உள்ள வெப்பமானது கெரட்டின் ட்ரீட்மெண்ட் முடியின் மேற்புறத்தில் ஹேர் கியூட்டிக்கல் அடைக்க உதவுகிறது. இதன் விளைவாக மென்மையான மற்றும் நேரான முடி கிடைக்கும். முடியின் முதல் உட்பிரிவில் தொடங்கி பின்னர் அதை மெதுவாக முனைகளை நோக்கி நகர்த்தவும். முழுமையான வெப்ப விநியோகத்தை உறுதி செய்ய ஒவ்வொரு உட்பிரிவையும் மெதுவாகவும் சமமாகவும் கடந்து செல்வதை உறுதி செய்யவும். இந்த மெதுவான மற்றும் நிலையான அணுகுமுறை வெப்பத்தை முடித்தண்டுக்குள் ஊடுருவி கெரட்டினை செயல்படுத்தி உகந்த முடிவுகளை உறுதி செய்கிறது. எச்சரிக்கை: சேதத்தை தடுக்க ஒரு பகுதியில் அதிக நேரம் தங்குவதை தவிர்க்கவும். நீங்கள் ஒவ்வொரு உட்பிரிவையும் நேராக்கும்போது உங்கள் தலைமுடி மிகவும் மென்மையாகவும் மேலும் சமாளிக்கக்கூடியதாகவும் மாறுவதை நீங்கள் கவனிப்பீர்கள். கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டானது ஃபிளாட் அயன் இருந்து வரும் வெப்பத்துடன் இணைந்து முடியின் மேற்புறத்தை சரிசெய்து மூடுவதற்கு உதவுகிறது. உரித்தல் குறைகிறது மற்றும் நேர்த்தியான நேரான தோற்றத்தை அளிக்கிறது. உங்கள் தலைமுடி முழுவதையும் நேராக்கும் வரை முடியின் ஒவ்வொரு பகுதிக்கும் இந்த செயல்முறையை தொடரவும். உங்கள் நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் திரும்பிச் சென்று சிறிது கவனம் தேவைப்படும் எந்த பகுதிகளையும் மீண்டும் நேராக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெய்ட்னிங் செய்து முடிந்ததும் உங்கள் தலைமுடியின் அமைப்பு மற்றும் தோற்றத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை காண்பீர்கள். பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட கெரட்டின் தயாரிப்பை பொறுத்து முடியை மீண்டும் கழுவுவதற்கு முன் வெவ்வேறு காத்திருப்பு நேரங்கள் இருக்கலாம். சில கெரட்டின் ட்ரீட்மெண்ட் உடனடியாக கழுவ அனுமதிக்கின்றன. மற்றவர்களுக்கு காத்திருக்கும் காலம் தேவைப்படுகிறது, பொதுவாக சுமார் 48 முதல் 72 மணி நேரம் வரை. இந்த சிகிச்சையுடன் தொடர்புடைய சில எதிர்வினையாற்றுச் செயல்களும் மற்றும் எதிர்வினையாக சுட்டிக்காட்டுதல்களும் உள்ளன. சிகிச்சைக்கு முன் வாடிக்கையாளர் இதுபோன்ற சிக்கல்களைப் பற்றி அறிந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவைகளில் கீழ்க்கண்டவைகளும் அடங்கும். முடி உடைதல். கெரட்டின் ட்ரீட்மெண்ட் முடியின் அமைப்பை மேம்படுத்துவதற்கும் முடி சுருள் சுருளாவதை குறைப்பதற்கும் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் அதை அதிகமாக பயன்படுத்துவது முடி உடைவதற்கு வழிவகுக்கும். இது நேராக்க செயல்முறையின் போது அதிக வெப்பத்தின் விளைவாக இருக்கலாம். முடி உதிர்தல். அரிதாக இருந்தாலும் சில கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு தற்காலிக முடி உதிர்தல் அல்லது முடி உதிர்தல் போன்றவை ஏற்படலாம். இது உச்சந்தலையில் எரிச்சல், ஒவ்வாமை எதிர்வினைகள் அல்லது முடி உடைதல் போன்ற காரணிகளால் இருக்கலாம். அரிப்பு அல்லது நீர் நிறைந்த கண்கள்.
கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டின் போது வெளிப்படும் புகை மற்றும் நாற்றங்கள் சிலருக்கு கண் எரிச்சலை ஏற்படுத்தும். கண்களில் அரிப்பு அல்லது நீர்வடிதல் ஏற்படலாம். அலர்ஜிக் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அலர்ஜி தோல் அல்லது அலர்ஜி எதிர்விளைவுகளின் வரலாறு கொண்ட நபர்கள் கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டின் எதிர்வினையாக அலர்ஜி தொடர்பு தோல் அழற்சியை உருவாக்கலாம். இது சிவத்தல், வீக்கம் மற்றும் தோலில் சொறி ஏற்படலாம். பராமரிப்பு சவால்கள். கெரட்டின் சிகிச்சை செய்யப்பட்ட முடிக்கு குறிப்பிட்ட பராமரிப்பு தேவைப்படுகிறது. சிகிச்சையின் நீண்ட ஆயுளையும் விளைவுகளையும் பராமரிக்க சல்பேட் இல்லாத மற்றும் கெரட்டின் பாதுகாப்பான முடி தயாரிப்புகளை பயன்படுத்துவது அவசியம். கர்ல் ரிவர்ஷன். கெரட்டின் ட்ரீட்மெண்ட் முதன்மையாக முடியை நேராக்க வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் இயற்கையாகவே சுருள் அல்லது அலைஅலையான முடி உள்ளவர்களுக்கு காலப்போக்கில் சில சுருளில் திருப்பம் ஏற்படலாம். சிகிச்சையானது இயற்கையான சுருள்களை முற்றிலுமாக அகற்றாமல் போகலாம், மேலும் அடுத்தடுத்து கழுவுவதன் மூலம் படிப்படியாக அதன் அசல் தன்மைக்கு திரும்பலாம். ஹீட் ஸ்டைலிங்கிற்கான உணர்திறன். கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு முடி வெப்ப ஸ்டைலிங்கிற்கு அதிக உணர்திறனை ஏற்படுத்தும். அதிக வெப்பம் அல்லது அதிக வெப்பநிலை முடி சேதத்திற்கு வழிவகுக்கும். எனவே எச்சரிக்கையுடன் மற்றும் குறைந்த வெப்பநிலையில் வெப்ப ஸ்டைலிங் கருவிகளை பயன்படுத்துவது முக்கியம். கர்ப்பம் மற்றும் தாய்ப்பால் முன்னெச்சரிக்கைகள். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுப்பவர்கள் கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டை பெறுவதற்கு முன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில சூத்திரங்களில் கர்ப்ப காலத்தில் அல்லது தாய்ப்பால் கொடுக்கும்போது தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் இருக்கலாம். இது அமர்வின் முடிவுக்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நீங்கள் ஹேர் ஸ்மூத்தனிங்க்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை பட்டியலிடவும், வாடிக்கையாளரை செயல்முறைக்கு தயார்படுத்தவும், ஹேர் ஸ்மூத்தனிங் செயல்முறையை செய்யவும் மற்றும் ஹேர் ஸ்மூத்தனிங் உடன் தொடர்புடைய எதிர்மறை ஆற்றல்களை விளக்கவும் கற்றுக்கொண்டீர்கள். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.